அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பங்கு சந்தை இன்னைக்கு இருந்தது இருந்தது அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுக்க போகுது. அதாவது எஸ்டர்டே லோவையும் பிரேக் அவுட் பண்ணல, எஸ்டர்டேவோட ஹையையும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பிரேக் அவுட் பண்ணாமல் ஒரு சென்ட்ரல் ஜோனில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டும் கூட, அதாவது ஒரு பை சைடும் போகல, ஒரு செல் சைடும் போகல. நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு ஒன் சைடு பை மார்க்கெட் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் டெஹரானுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாக இந்த வார் க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை டெஹரான் அதாவது ஈரான் சைடில் அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி அவங்க அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அனலைஸ் அப்ளை அது என்னன்னு சொல்றது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வார் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி நேற்றெல்லாம் க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சப்ளை. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் பெரிய அளவில் கீழே விழுகல, இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இது மண்டே எப்படிங்க இருக்கும்? எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஒரு வால்டேட் இல்லைன்னா ஒரு சைட்வேஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஃப்ரைடே ஈவினிங் ஏதாவது ஒரு நியூஸ் வருது, ஒன்று பாசிட்டிவாக வருது, ஒரு நெகட்டிவாக வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி மண்டே ஓப்பனிங் கொடுக்குறாங்க. பார்க்கலாம் ஈவினிங் எந்த மாதிரி நியூஸ் வரப்போகுது அப்படின்னு. ஓகே, இது கண்டினியூ ஆகுமா, இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டாக் ஹீட் மேப், அதாவது நிஃப்டி 50ல ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு க்ளோசிங் தான். இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் எல்லாம் பெரிய அளவில் கீழே இறங்கல, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைடு க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைடு க்ளோசிங். நெகட்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா சன் ஃபார்மா மட்டும்தான், அதாவது ஃபார்மாட்டிக்கல் செக்டார் மட்டும்தான் 2.56% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி பெரிய அளவில் எந்த ஸ்டாக்ஸ்லேருந்து பணத்தை வெளியே எடுக்கல. இன்னைக்கு வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படிங்க இருக்கு அப்படின்னா அதுவுமே பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9.03 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு, பேஸ்ட் ஆன் இந்த வார் நியூஸ்னால. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே. பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் சைடு புல்லிஷ் மார்க்கெட் போனதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிஃப்டி ஆல்ரெடி நமக்கு ரெண்டு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தது. ஸோ சேம் அதே இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் என்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3329 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் அட்வான்ஸ் 1717, டிக்ளைன்ஸ் 1499, அன்சேஞ்ச் 113. 52 வீக் ஹைல 85 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 30 ஸ்டாக்ஸ் இருக்கு. இன்னும் லோவை கம்பேர் பண்றதை விட 52 வீக் ஹைல பார்த்தீங்க அப்படின்னா 85 ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான், பெரிய அளவில் ஸ்மால் கேப் கிடையாது, எல்லாமே கொஞ்சம் மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான். அப்பர் சர்க்கிள்ல 110, லோயர் சர்க்கிள்ல 78 ஸ்டாக்ஸ் இருக்கு. செக்டார் வைஸ் க்ளோசிங் பரவாயில்லைங்க. இன்னைக்கு நேத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டார், பேங்க் நிஃப்டி, அதாவது ஆட்டோ செக்டர், பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அந்த அளவுக்கு பெரிய அளவில் க்ரோத் ஆகல. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் கிட்டத்தட்ட 1.10% பக்கம் நமக்கு மேலே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆட்டோ செக்டர் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. எஃப்எம்சிஜி, ஹெல்த் கேர், ஐடி, மீடியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு. இதில் ஹெல்த் கேர் மட்டும் 1.48% பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி மெட்டல், பிஎஸ்யூ பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரல் க்ளோசிங் தான். ஃபார்மா மட்டும் 1.27% பக்கம் நமக்கு டவுன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஹைவேட் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தவிர எல்லா பேங்க்குமே கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு பை சைடில் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மாருதி, எம்என்டம், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சன் ஃபார்மா எல்லாமே நெகட்டிவ். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மட்டும் பாசிட்டிவ் 2.68% பக்கம் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெண்ட், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், விப்ரோ, ஐசிஐசி பேங்க். ஸோ ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸுமே டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல வந்திருக்கு. டாப் லூசர்ஸ் லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸெல், சன் ஃபார்மா, ஐடிசி, ஓஎன்ஜிசி, பவர் கேட் இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஓரளவு டாப் கெய்னர்ஸ் அண்ட் டாப் லூசர்ஸ்ல வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்கிறனால ஒரு பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லாமல் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மண்டேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம்.
இப்போ நிஃப்டி ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து எடுத்திருக்கு. இதோட பிரேக் அவுட் பாயிண்ட், செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து எதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா 23,671. இந்த 23,671க்கு கீழே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல்லிங் பாசிபிள் அப் டு 23,403. இந்த 23,403ங்கிறது தான் நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, ஸோ இது வந்து நான் க்ரீனாக சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் லைன்ஸ். ஓகேங்களா, இப்போ நமக்கு கண்டினியூஸாக பை வரணுங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வருது, ஒரு சண்டே என்னன்னா சாட்டர்டே சண்டேல இவங்க ஈரான் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லியோ இல்லை ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியோ ஏதாவது ஒரு நியூஸ் வருது. அப்போ எந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து மேலே வரும், கண்டினியூவாக ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஹை தான். அதாவது எஸ்டர்டேவோட ஹை 23,862.5 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு பை சைட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாலட்டிலிட்டி தான், ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார போயிட்டு வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 54,381, செல் சைட் பிரேக் அவுட்டுங்கிறது 53,914, சப்போர்ட்டுங்கிறது 53,196. ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். அந்த சேம் சைட் பிரேக் அவுட்டும் கூட 54,392. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை பிரேக் அவுட்டாக பார்க்கறதா இல்லைனா ரெசிஸ்டன்ஸாக பார்க்கறதா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக தான் பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா பாருங்க. அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா அந்த இடத்துல செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஸோ அந்த இடத்துல ஒரு எப்படி நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து கெஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் எப்படி கெஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹைக்கு, அதாவது 14th மேவோட ஹையை தான் ஸ்டாப் லாஸை வந்து செட் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்படி செட் பண்றப்ப அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பையிங் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலையும் ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்துலையும் நிற்குது. அதாவது பேங்க் நிஃப்டி எப்படி நான் சொன்னனோ சேம் கண்டிஷன் தான். 25,612ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், செல் சைடு பிரேக் அவுட்டுங்கிறது 25,486, சப்போர்ட்டுங்கிறது 25,009. இப்போ ஓவராலாக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பையிங் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு பையிங் கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எதனாலனா வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு 9 பாயிண்ட் போயிட்டு இருக்கு. ஸ்டாக் ஹீட் மேப் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் செக்டார் வைஸ் க்ளோசிங், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே வச்சு பார்க்குறப்ப இப்போ இருக்கிற கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா பையிங் தான். ஸோ அப்படி பையிங்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்களேன். இப்போ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பையிங்ல தான் இருக்கு. எல்லா ஸ்டாக்ஸும் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த 54,392.50க்கு மேல ஒரு கேப் ஆஃப் ஓப்பனிங் நடக்குது அப்படின்னா இந்த இடத்துலயும் நமக்கு வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன சொல்றது அப்படின்னா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து பையிங் கண்டிஷன் தான். 14,397 பிரேக் அவுட் பண்ணா 14,591 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 14,591, சப்போர்ட்டுங்கிறது 14,308. இப்போ சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 75,530, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த இடம் தான் 75,741. அது ரெசிஸ்டன்ஸ் அட் த சேம் டைம் பிரேக் அவுட் லெவலும் கூட 75,741. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 74,668. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். யூஎஸ்டிஐஎன்ஆர் எப்படிங்க இருக்கு அப்படின்னா கொஞ்சம் இறங்கி இருக்கு, அதாவது ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நமக்கு வந்து ஹை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படின்னா 97ல இருந்தது. இப்போ 95.69, ஒரு 1.5 பாயிண்ட் பக்கம் இறங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்குனது அப்படின்னா நமக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஒரு இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியா விக்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட இறங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15-14 எல்லாம் வந்தது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பை வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு கிரீடி மார்க்கெட் வந்து கிரியேட் ஆகும். அந்த இடத்துல பையர்ஸ் வந்து உள்ளார வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் என்னதாங்க கண்டிஷன் அப்படின்னா இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல சப்ளை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் நமக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரிய அளவில் பேட்டர்ன் வந்து எதுவுமே வந்து கிரியேட் ஆகலை.
மேபி இந்த இடம்லாம் நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் கிரியேட் ஆகணும்னா கூட எனக்கு லெஃப்ட் ஷோல்டர் தான் கிரியேட் ஆயிருக்கு, ஒரு ரைட் ஷோல்டர் இன்னும் வரல. 9600 கூட மேபி வந்துட்டு கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போதைக்கு க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 9159, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 9912. ஓகேங்களா, இப்போ நமக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து கிரியேட் ஆகணும். இப்போ நான் இதை மட்டும் ட்ரா பண்ணுறேன், இது வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர்னா என்ன அப்படின்னா, இதுதான் நமக்கு வந்து நெக்லைன், இதுதான் நெக்லைன். ஒரு பக்கம் மட்டும்தான் எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோன் மட்டும்தான் இது வந்து ஹெட்டு. இப்போ ஷோல்டர் வரணும் அப்படின்னா 9600 இந்த இடம் வந்துட்டு இதையும் 9388 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த சப்போர்ட் ஒர்க் ஆகாது, கண்டினியூஸாக ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அதனால வெயிட் பண்ணலாம். இது வந்து கிரியேட் ஆனாலும் ஆகலாம், ஆகாமையும் போகலாம். ஓகேங்களா, ஏன்னா லெஃப்ட் ஷோல்டர் கிரியேட் ஆயிருக்கு, ஹெட் கிரியேட் ஆயிருக்கு. ரைட் ஷோல்டர் கிரியேட் ஆகி பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஒரு நல்ல சப்ளை வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 9159. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் இப்போ வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கு. 287ங்கிறது சப்போர்ட் ஜோன், 295.5ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா, சப்போர்ட் நம்ம வந்து 2 ட்ரா பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு கேப் அப் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதனால 285.8 பிட்வீன் 285.8 அண்ட் 287ங்கிறது நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் ஜோன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். ஸோ கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் பையிங் தான் சொல்லி நம்ம காலையிலே பார்த்துருந்தோம். கண்டினியூஸாக ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணுது. இப்போ இருக்கிற கண்டிஷனே பையிங் கண்டிஷன் தான். ஸோ இதோட டார்கெட் அண்ட் பிரேக் அவுட் பண்ணுங்கிறது 1,60,267. சில்வரை பொறுத்த வரைக்கும் அதே தான். இப்போ 272 இப்போ இருக்கிற ரேஞ்சு கொஞ்சம் மேலே வந்தாலே போதும், பையிங் கண்டிஷன் தான். 2,76,408 தான் டார்கெட். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 2,64,842. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஈவினிங் கண்டிஷன்ஸ். இப்போ க்ரூட் ஆயில் நமக்கு வந்து மறுபடியும் செல்லிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, செல்லிங் நடந்துட்டு இருக்கு. இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 9159. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து ஒரு பெரிய சப்ளை கொடுத்துருந்தது. இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு 300 பாயிண்டோ 400 பாயிண்டோ சப்ளை கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பாசிட்டிவில் வந்துடும். மண்டே ஓப்பன் ஆகிற கிஃப்ட் நிஃப்டியும் கொஞ்சம் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகும், எல்லாமே வந்து பாசிட்டிவில் போகும். பட் க்ரூட் ஆயில் அந்த நியூஸை பேஸ் பண்ணி ஏதாவது நியூஸ் வரல, க்ரூட் ஆயில் வந்து ஒரு நியூட்ரலாக தான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.